இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லிடுங்க. வெஸ்ட் நைல் வைரஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் காய்ச்சல். அது வந்து முதல்ல வந்து இந்த உகாண்டா கண்ட்ரியில் வந்து இந்த வெஸ்ட் நைல்னு ஒரு பகுதியில் வந்து கண்டுபிடிக்கவே அதுக்கு அந்த பேர் வந்தது. அந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோஸ் கொசுக்கள் மூலமாக நமக்கு பரவறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது பேர் வெக்டர் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மற்ற வைரஸ் காய்ச்சல் மாதிரி தான். நமக்கு ஒரு ஜுரம், தலைவலி, உடம்பு வலி, ஒரு ஸ்கின்ல ரேஷஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேசிக்காக இது வைரல் ஃபீவர். பட் ஆனால் 100 பேருக்கு வந்தால் 80 பேருக்கு அதோடைய சிம்டம்ஸே பெருசாக தெரியாது. ஒரு மைல்டு ஃபீவர், பாடி பெயினில் சரியாயிடும். ஒரு 20% மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். 100 பேரில் வந்தால் ஒரு 5லேருந்து 10 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளையை பாதிக்கிறது மூளை காய்ச்சல் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்செஃபலைட்டிஸ்னு சொல்லுவாங்க. மூளையை பாதித்து மூளை காய்ச்சல் சொல்லுவாங்க. அது மாதிரி வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தோன்னா 100ல் வந்து ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ வரலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தா அந்த சிம்டம்ஸே மக்கள் அறிகுறி கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே வந்தாலும் ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி ஃபீவர், பாடி பெயின், ஹெட்ஏக், ஸ்கின் ரேஷ் இந்த மாதிரி வரும். இது மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்டுபிடிக்கவே அது உகாண்டாவில் வந்து அந்த வெஸ்ட் நைலில் கண்டுபிடிக்க அது பேர் வெஸ்ட் நைல்னு பேர் வந்தது. உகாண்டாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் வந்து இந்தியாவுக்கு பரவுனதுக்கான இப்போ முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? இது எப்படி வந்து இந்தியாவுக்கு பரவுச்சு? இது வரைக்கும் இந்த வெஸ்ட் நைல் வைரஸஸ் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அது கேரளாவில் தான் அதிகம் வருது. பட் மேபி கேரளாவுடைய சர்வேலன்ஸ் சிஸ்டம் நல்லா இருக்க சான்சஸ் உண்டு. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒன்று ட்ராவல் அதிகமாக இருக்குது, 2 இந்த கிளைமேட் சேஞ்சஸில் வெக்டர்ஸுடைய பிஹேவியர் ஆல்சோ மாறி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி நாட் ஓன்லி இந்தியா, மற்ற கண்ட்ரியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காலையும் பார்க்க முடியுது. அமெரிக்காவில் இது ஜாஸ்தியாக இருக்குது. நாட் ஓன்லி ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸ், அமெரிக்காலையும் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பேசிக்காக அந்த வெக்டர்ஸ், அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற மஸ்கிட்டோஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உகாண்டாவில் இருக்கிற தாக்கத்துக்கும் இந்தியாவில் இந்த வைரஸ்னால ஏற்பட்டிருக்க தாக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? நம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிக்காங்க. பட் இருந்தாலும் அமெரிக்காவில் வந்து பார்த்தா நம்பர்ஸ் நம்ம பார்க்குறதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கேரளாவில் மட்டும் செலக்டடாக கேசஸ் வந்திருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சில மாகாணங்களில் வந்து பார்த்தா அதிகமாக காணப்படுது. ஸோ நம்பர்ஸ் வந்து அமெரிக்காவில் ஜாஸ்தி. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்பர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த பர்டிகுலராக ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்டேட்லேயும் 1 இல்லை 2 கேஸ் தான் வந்து ரிப்போர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நம்பர்ஸ் தான் ஜாஸ்தி. பட் சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் வந்து நம்ம சிம்டம்ஸில் பார்க்குறதில்ல. அதே மாதிரி ஒரு ஃபீவர், ஒரு ஹெட்ஏக், பாடி பெயின் தான். அந்த பிரெயின் இன்வால்மெண்ட், மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்கிற பிரெயின், அது என்செஃபலைட்டிஸ்னு சொல்கிற இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வரதுக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி மூளை காய்ச்சல் வந்தாலும் அந்த சிம்டம்ஸில் வந்து பெரிய வித்தியாசம் வர மாட்டேங்குது. இந்த வைரஸ் வந்து பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா இது என்னென்ன சிம்டம்ஸை வந்து அவங்களுக்கு காட்டும்? இந்த காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் காய்ச்சல் தான். வைரஸ் காய்ச்சல்னால் ஒரு டெங்கு காய்ச்சல் எப்படி இருக்குமோ, ஆர் வந்து ஒரு ஃப்ளூ காய்ச்சல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக், பாடி பெயின், ஒரு ஸ்கின்ல ரேஷஸ் வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஃபீவர், ஹெட்ஏக், பாடி பெயின், ஸ்கின்ல ரேஷஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் வந்து அந்த மூளை காய்ச்சல் வரும்போது தலைவலி இருக்கலாம், கான்ஷியஸ் லெவல் குறையிறதுக்கு சான்சஸ் உண்டு, ஃபிட்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, சில சமயத்தில் பேரலைசிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது வந்து மூளை காய்ச்சல் வரவங்களுக்கு. பட் காமனாக 100 பேருக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு 80 பேருக்கு ஒரு மைல்டான சிம்டம்ஸ் ஃபீவர், பாடி பெயின் சரியாக போயிட்டுருக்கும். சிலருக்கு அந்த ஃபீவர், பாடி பெயின், ஹெட்ஏக் கூட ரேஷஸ் வந்திருக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை காய்ச்சல் வரும்போது அவங்களுடைய கான்ஷியஸ் லெவல் தவறதுக்கான வாய்ப்புகளோ, பேரலைசிஸ் வரதுக்கோ, இல்லை ஹெட்ஏக், சிவியர் ஹெட்ஏக் வரதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. இதான் வந்து அதோடைய அறிகுறிகளாக இருக்கும். எந்த வயதினரை வந்து இந்த வைரஸ் வந்து அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். யூஸ்வலாக இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஏஜ் குரூப் கிடையாது. எந்த வைரஸ் எந்த ஏஜ் குரூப்பான அஃபெக்ட் ஆகலாம். பட் யாருக்கு சீரியஸாக வரும்னு சொல்லி சொன்னீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சீரியஸாக வரதுக்கு சான்சஸ் உண்டு. 2 கோமார்பிட் கண்டிஷன்ஸ், கூற்று நோய்கள் இருக்கவங்க, சுகர் மாதிரி ஒரு கூற்று நோய்கள், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், இவங்களுக்குலாம் வந்து அது சீரியஸ்னஸ் பிரெயினை பாதிக்கிறதுக்கோ அது சீரியஸாக வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளோ உண்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்னஸ் தான் மாறுமே ஒழிய, பட் ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வெஸ்ட் நைல் வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாப்பது எப்படி, அதுக்கான சிகிச்சை முறை என்ன டாக்டர்? இல்லை, இது வந்து நான் சொன்ன மாதிரி கொசுக்களுக்கான வந்து ப்ரிவென்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு, மலேரியாக்கு என்ன ப்ரிவென்ஷன் சொல்கிறோம், கொசு கடிக்காமல் பாதுகாத்துக்கணும். கொசு வளராமல் நம்ம வந்து வீட்டை சுற்றி தண்ணி தங்குறது, ஆர் வந்து சுத்தமான தண்ணியோ அசுத்தமான துணியோ அது அப்பப்போ எம்டி பண்ணுறது பெட்டர். 1. 2 வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ப்ரிவென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நெட்லான் ஸ்க்ரீன்ஸ் போட்டு தூங்குறது, ஏசி மாதிரி போட்டு படுக்கிற இடம், ப்ளஸ் அது பார்த்தாமல் இந்த ஓடோமாஸ் மாதிரி மஸ்குலர் இன்செக்ட் ரிப்பலன்னு சொல்லுவாங்க, இதை அப்ளை பண்ணிக்கிறது வந்து நம்ம கொசு கடியிலேருந்து காப்பாற்றிக்கணும். இதான் மெயின் விஷயமே ஒழிய இதுக்கு ஸ்பெசிஃபிக்
ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. சிம்டமேட்டிக்கான ட்ரீட்மெண்ட் தான். ஜுரம்னா ஜுரத்துக்கான மருந்து, தலைவலினா தலைவலிக்கான மருந்து. சப்போஸ் அந்த மூளையை பாதிக்கிற மாதிரி இருந்தால் ஐசியூ மாதிரி கேரில் வச்சு க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணி சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தாவே இதுக்கு மோஸ்ட்லி சரியாயிடும். இதுக்குன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான வைரல் மெடிகேஷன்ஸோ வேக்சின்ஸோ எதுவும் கண்டுபிடிக்கல. பட் ஒன்லி சிம்டமேட்டிக் தெரப்பி தான். பட் மெயின் ப்ரிவென்ஷன் வந்து மஸ்கிட்டோ பைட்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மஸ்கிட்டோ பைட்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன மஸ்கிட்டோஸ் அவாய்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டெங்குக்கான மஸ்கிட்டோ, மலேரியாக்கான மஸ்கிட்டோ அவாய்ட் பண்ணுற மாதிரி இதையும் அவாய்ட் பண்ண வேண்டியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.